ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூலை மாதமானது தற்போது பிறந்துருச்சு. இந்த ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட வாரம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாரமாக இருக்க போகிறது? இடைப்பட்ட நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு புதிய மாற்றங்கள் உருவாக போகிறதா, ஏதாவது ஒரு புதிய விஷயங்கள் நடக்க போகிறதா என்பதை நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். ஸோ இன்னைக்கு மிதுனம் ராசினியர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு சாதகமான ஒரு வாதமா இருக்க போகிறதா, இல்ல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாட்களாக இருக்க போகிறதா என்பதை விரிவாக பார்க்கலாங்க. ஸோ எப்படிப்பட்ட காலகட்டமாக அமைந்திருக்கு அப்படின்னு நீங்க தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நீங்க நடந்து கொள்ளும் போது கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நெகட்டிவான விஷயத்தை நீங்க தவிர்க்கலாம். மிதுனம் ராசி நேயர்களுக்கு ஜூலை 5 முதல் ஜூலை 10க்குள் இந்த இடைப்பட்ட நாட்கள் பார்த்தீங்கன்னா பணவரவு, சொத்து யோகம் உண்டாகக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் இருப்பதாகவே சொல்லியிருக்காங்க. ஆனால் முழுக்க இந்த விஷயத்துல நீங்க முக்கியமா கவனமா இருக்கணும். ஸோ அது எந்த விஷயம் அப்படிங்கிறத விரிவாக பார்க்கலாம். அது மட்டுமில்ல, என்ன மாதிரி தெய்வ வழிபாடுகளை செய்யணும், எப்படி பரிகாரம் செய்தா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க தெரிந்து கொள்ளலாம். 2026 பல்வேறு முக்கிய கிரகங்களுடைய இடமாற்றமானது நடைபெறும். ஸோ இந்த இடமாற்றம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேயர்களுக்கும் ஒவ்வொரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கமான ஒரு விஷயங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அனைவருக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் நம்ம பார்க்கலாம். இந்த கிரகங்களுடைய நிலை மாற்றம் மற்றும் இடப்பயிற்சியானது 12 ராசினியர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும். சில ராசினியர்களுக்கு நல்ல தாக்கமாகவும் சில ராசினியர்களுக்கு அசுப தாக்கமாகவும் கண்டிப்பா உண்டாகலாம். ஸோ அந்த வகையில மிதுனம் ராசினியர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு தாக்கமாக இருந்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நீங்க தெரிந்து கொள்ளுங்க. வைகாசி மாதம் முடிந்து ஆனி மாதமானது பிறந்துடுச்சு. சூரிய பகவான் மிதுனத்திற்கு இந்த காலகட்டத்துல பிரவேசமாகி இருக்காருங்க. அது மட்டும் இல்லைங்க, மிதுனம், கன்னி, மகரம் இந்த 3 ராசிக்கு நேயர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இதனால நிவர்த்தியாகக்கூடிய அற்புதமான யோகங்களும் இருக்கிறது. ஸோ இதனால ஜூலை 5 முதல் ஜூலை 10 தேதி வரையிலான மிதுன ராசினியர்களுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு பலனையும் இப்ப நம்ம விரிவாக பார்க்கலாங்க. மிதுனம் ராசினியர்களுக்கு இந்த நேரம் அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தெய்வ அனுகிரகம் உண்டாகக்கூடிய அற்புதமான ஒரு சூழலும் இப்போ உங்களுக்கு இருந்திருக்கு. பல ஊர்களுக்கு பயணம் செய்யக்கூடிய யோகம் வாய்ப்பு கூட உங்களுக்கு ஏற்படலாம். இந்த மாதிரி நிறைய அற்புதங்கள், நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. பல ஊர்களுக்கு பயணம் செய்யக்கூடிய யோகம் வாய்ப்பு கூட இப்போ உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த காலகட்டம் முழுக்க உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அப்பாவின் சொத்துக்கள், மூதாதாயர் சொத்துக்கள் இப்போ உங்களுக்கு தேடி வரும். ஸோ சொத்து ரீதியாக ரொம்ப நாளாக இருந்த பிரச்சனை ஒரு முடிவிற்கு வந்து இதன் மூலம் உங்களுக்கு லாபங்கள் கூட தேடி வரலாம். தனவாக்கு குடும்பஸ்தானத்துல புதன் வக்ரமாக இருக்கிறார். இதனால பார்த்தீங்கன்னா மிதுன ராசினியர்களுடைய பல ரகசியங்கள் உங்களுடைய வாயிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும். ஸோ யாரிடம் பேசினாலும் உங்களுடைய ரகசியத்தை மட்டுமே நீங்கள் சொல்லாமல் பார்த்து கொள்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்றவர்கள் தந்திரமாக பேசி உங்களுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் இப்போ உங்களுக்கு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த விஷயத்தில் மிதுன ராசினியர்கள் கவனமாக செயல்படணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல் அதிகாரிகளுடைய விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும். வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அவர்களை பற்றி பேசும்போது நீங்க நிதானமாக பேசுவது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகம், தொழில் ரீதியான விஷயங்களில் நம்பிக்கையும் சந்தோஷமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் உங்களை வந்து சேருங்க. அனுமன் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரலாங்க. ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை செய்வது உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்கலாம். அது மட்டுமில்ல, நரம்பு, பிரஷர் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய பாதிப்புகளில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ உடல் ரீதியாக இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் முழுக்க கவனத்தை செலுத்தி வாருங்க. அலட்சியமாக இல்லாமல் எதையுமே நீங்கள் கவனமாக பார்த்து கொள்வது அவசியம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில அற்புதம் கூட ஏற்படலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உண்டாகலாம். அது மட்டுமல்ல, இந்த காலகட்டம் உங்களுக்கு சங்கடம் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நீங்க எடுத்துக்கொள்ளலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் இருந்து வந்த சங்கடங்கள் இப்ப தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது.
நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபொடி ஆகலாம். மேல் அதிகாரிகளும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அலுவலகத்தில் இணக்கமாக செல்வது, அவசரப்பட்டு கோவப்படுவது, பேப்பர் போடுவது போன்றவற்றை தவிர்ப்பது இப்போ உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உத்தியோகஸ்தாரர்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் இப்போ நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கலாம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சங்கடமாக இருந்தாலும் சரி, அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு. இப்போ நீங்கள் என்ன மாதிரி வழிபாடுகளை மேற்கொள்ளணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதனால நீங்கள் தெய்வ வழிபாடை நிச்சயமாக மேற்கொள்ளலாம். வாக்குறுதிகளை கொடுப்பதை தவிர்ப்பது இந்த நேரத்தில் மிதுன ராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஸோ யாருக்கும் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். பண வரவுகள் தாராளமாக இருக்கலாம். கழிவு பாதையில் பிரச்சனைகள் வந்து சரியாக கூடிய அமைப்பும் இருக்கிறது. சந்தோஷம் பார்த்தீங்கன்னா 75% இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கலாம். பொருளாதார ஏற்றம் பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு நன்றாக இருக்கிறது. குருவாயூர் கிருஷ்ணர் வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் உருவாகக்கூடிய சூழல் இப்போ இருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய சங்கடங்களாக இருந்தாலும் சரி, சிக்கலாக இருந்தாலும் சரி, பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இந்த அனைத்து பிரச்சனைகளுக்குமே இப்போ உங்களுக்கு தீர்வு முடிவு நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஸோ இந்த நேரம் நீங்கள் கண்டிப்பாக தெய்வ வழிபாடு செய்து வாருங்க. ஏன் தெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நெகட்டிவான விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போச்சு அளவிற்கு ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி நேரத்தில் மிதுன ராசினியர்கள் ஒருபுறம் உங்களுக்கு பாசிட்டிவான பலன் கிடைத்திருந்தாலும் இன்னொரு புறம் நீங்கள் தெய்வ வழிபாடு செய்தால் மட்டுமே அது முழுமையாக நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நேரம் உங்களுக்கான ஒரு நேரமாக அமையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக தெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க. எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்கள் மனதார வழிபாடு செய்யலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குல தெய்வமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வாருங்க. தெய்வ வழிபாடு மட்டுமே உங்களுக்கு நன்மையை கொடுத்திருக்கும். தெய்வத்துடைய அருளும் அனுகிரகமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் போது உங்கள் வாழ்வில் நடக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்த கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்க முடியுங்க. ஸோ இந்த ஜூலை 5 முதல் ஜூலை 10 இந்த இடைப்பட்ட காலகட்டம் மிதுன ராசினியர்களுக்கு பண ரீதியான கஷ்டங்கள் பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. ஸோ நீங்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு தருணமான ஒரு காலகட்டமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ மிதுன ராசினியர்களுக்கு நடந்திருக்கக்கூடிய அற்புதங்களும் யோகங்களும் என்னென்ன அப்படின்னு விரிவாக பார்த்துருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேங்க்யூ.